எமர்ஜென்சி அறிவிச்ச குவைத். வளைகுடாவுல மறுபடியும் போர் மேகங்கள். இந்தியாவுக்கு மோசமான பாதிப்பு. வளைகுடா நாடுகள்ல போர் பதற்றம் தொடருது. தற்காலிக அமைதி பேச்சுவார்த்தை சீக்கிரமா முடிய போற நிலையில எப்ப வேணாலும் போர் வெடிக்கும் அப்படிங்கிற சூழல் தான் இருக்கு. இதுக்கிடையில மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒண்ணான குவைத் தங்களால திட்டமிட்டபடி கச்சா எண்ணெய் சப்ளை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சியை அறிவிச்சிருக்கு. இதனால கச்சா எண்ணெய் விலை உயர ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைஞ்சு ஈரான் மேல போன பிப்ரவரி மாசம் கடைசியில தாக்குதல நடத்தினாங்க. ஒரு மாசத்துக்கும் மேலா தொடர்ந்த போர் இப்போதான் தற்காலிகமா முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கிடையில மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவக்கூடிய போர் பதற்றம் இப்போ உலக நாடுகளோட எரிசக்தி பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. ஈரான், அமெரிக்கா இடையிலான மோதலால ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா நடக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருக்கக்கூடிய நிலையில குவைத் அரசு தன்னோட எண்ணெய் ஏற்றுமதியில அவசர நிலையை அறிவிச்சிருக்கு. குவைத் அரசுக்கு சொந்தமான குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தன்னோட வாடிக்கையாளர்களுக்கு ஃபோர்ஸ் மாசூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவசர கால ஒப்பந்த விதியை பயன்படுத்த போறதா அறிவிச்சிருக்கு. அதாவது ஹார்மூஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டிருக்கிறதால திட்டமிட்டபடி கச்சா எண்ணெய் அப்புறம் பெட்ரோலிய பொருட்களை விநியோகிக்க முடியாது அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்கு. இதனால குவைத்தோட சேமிப்பு கிடங்குகள் சீக்கிரமாவே நிரம்பிட்டு வருது. ஆனா ஏற்றுமதி செய்ய வழி இல்லாம கப்பல்கள் முடங்கி கிடக்குது. உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்துல 1/5 சுமார் 20% இந்த ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா தான் நடக்குது. வளைகுடா நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்றவை இந்த வழித்தடத்தை தான் நம்பியிருக்காங்க. இப்போ அமெரிக்க படைகள் அந்த ஹார்மூஸ் சந்திய முடக்கி இருக்கக்கூடிய சூழல்ல சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு. எண்ணெய் விநியோகத்துல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சாலே சர்வதேச சந்தையில ரிஸ்க் பிரீமியம் காரணமா கச்சா எண்ணெய் விலை உடனடியா உயரத் தொடங்கும். இப்போ குவைத்தோட இந்த அறிவிப்பு உலக அளவுல பெட்ரோல் அப்புறம் டீசல் விலைய ராக்கெட் வேகத்துல உயர்த்த வாய்ப்பு இருக்கு. இந்த அறிவிப்பு வந்த உடனேயே பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை $100 நெருங்கிட்டு இருக்கு. இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவையில பெரும் பகுதியை இறக்குமதி மூலம் தான் பூர்த்தி செய்யுது. குவைத்தோட இந்த முடிவு இந்தியாவை 2 வழிகள்ல பாதிக்கும். முதல்ல கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சா இந்தியாவுல பெட்ரோல், டீசல் விலைகள் மறுபடியும் உயரக்கூடும். எரிபொருள் விலை உயர்வு அப்படிங்கிறது நேரடியா போக்குவரத்து அப்புறம் சரக்கு கையாளக்கூடிய செலவு அதிகரிக்கும். இது அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வுக்கும் பணவீக்கத்துக்கும் வழிவகுக்கும். போர் மேகங்கள் சூழ தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஹார்மோஸ் ஜலசந்தி மறுபடியும் முழுமையா திறக்கப்படும் வரைக்கும் எரிசக்தி சந்தையில நிலவக்கூடிய இந்த நிச்சயமற்ற தன்மை தொடரும். இது இந்தியா மாதிரியான இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பா ஆசிய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும்.